ஒரே ரோட்டில் ஒரு முனையில் எங்களுக்கு வந்து பர்மிஷன் நாங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டோம். நாங்கள் நிகழ்ச்சி நடத்துகிற அன்றைக்கி அதே நாளில் இன்னொரு மண்டபத்தில் எப்படி அவங்க பர்மிஷன் தந்தாங்க? ஒன்று இந்த திட்டமிட்டு இது இவங்களா செஞ்ச கலவரமாக இருக்கலாம் கூட நான் நினைக்க தோணுது. முதல்ல ஒரு 2 பைக்கில் 2 பேர் 3 பேர் வந்துக்கிறாங்க. வந்து எங்கள் வாசலில் இருக்குங்களா பேனர்னா இரும்புல இருக்கும், சும்மா இப்படி நகத்தில் நகட கீஞ்சிடும்ல, அந்த பேனரை கீழ்ச்சி என் முகத்தை கீழ்ச்சிருக்கேன். என் முகம் பார்த்தா அவ்வளோ பயமாக அவங்களுக்கு என்னடா 2-3 கல் எடுத்து 2 கண்ணாடி வச்சாங்க. சார் நீ கல் அடிக்கிறீங்க, உள்ளே உட்காந்து உன் அக்கா தானே, உன் அம்மா தானே, அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா இப்படி சாதியை வந்து இந்த மாதிரி கேவலப்படுத்துறீங்க? உங்களால் தானே இந்த சாதிக்கு கெட்ட பேர் அவமானமே இந்த கருங்காலிகளால் தான். காடு வெட்டிக்குரிய என்னென்ன பேசுன பேசுகிறேன் அப்படின்னாரு. என்ன ஒரு காயத்ரி இறங்கும் ஒரு குஷ்பு பேசுறதுக்கு புகார் கொடுத்தீங்கல்ல, போக வேண்டியதானே? நீ அடி வா, ஒத்துக்கு ஒண்டி கொண்டு நின்றுமா 2 பேரும்? பாதிப்பு உனக்காச்சியா எனக்காச்சியா? நீ ஆம்பளை தானே, நான் ஆம்பளை தானே, வா 2 பேரும் ஒண்டி கொண்டு நின்றுப்போம் மாதிரி பேசுகிற. திமுகவை காப்பாற்றுவதற்கு எத்தனை உயிர்களை வேண்டுமானாலும் பலி கொடுக்க தயார். 1450 கோடி அமைக்க வச்சிருக்கிறதா சொல்கிறாங்கல்ல. உன் ஃபேமிலி உன் சொந்தக்காரன் வந்து சாகட்டும். இந்த கோடிக்கணக்கான சொத்துக்களை திமுகவால் தான் நாங்கள் சம்பாதிச்சிருக்கிறோம். அதனால் திமுகவுக்காக நாங்கள் உயிரை கொடுப்போம். நீங்கள் சாவுங்க அவங்க வகையரா, என்ன மாதத்துக்கு நாங்கள் சாகணும்? டேய் அசோக் நகர் ஆஃபீஸர், நான் ஒத்தையில் வரேன்டா. என்ன பிடிங்கிட்டுடா நீ? கல் விட்றான், எப்போ தன்மா விட்றான்? 12:30. ஒய் திஸ் 12:30? பிகாஸ் ஆஃப் 12 o'clock கடை ஓப்பன், அதுக்கப்புறம் பாட்டில் ஓப்பன், ட்ரிங்கிங் கம்மிங். இப்படி தான் உங்களுக்கு சொல்லணும். திருமாவளவன் தம்பிகள் நாங்கள், திருமாவளவன் தம்பிகள் நாங்கள். தம்பி இல்லைடா நீங்களாம். அதில் பல பேர் எனக்கு தெரியும் மாமா, பல பேர் மச்சான். கக்கூசில் மானம் போன கம்முனாட்டிங்க, கக்கூசுக்குள்ளே மானம் போன கம்முனாட்டிங்க. நீலக்கல் போட்ட பரப்புள்ளையான்னு கேட்பான்ல, அந்த நீளத்தை போட்டு காலில் மெரிக்கிற பிச்சு கடாசுற நீங்களாம் எவனுக்குடா பிறந்தீங்க? இதை இப்போ சொல்லுங்கடா. ஏப்பா திராவிட மாடல் உனக்கு இதான் வேலையா? நான் 12 மணிக்கு கடை திறப்பேன் கண்ணுங்களா, கொஞ்சம் நடக்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளாடுற மாதிரி போதை. ஆனால் நீங்கள் வந்து டப்புனு கீழே வந்து மட்டையிடக்கூடாது. பிடிச்சிட்டு போய் திராவிடத்துக்கு எதிராக மூர்த்தி பேசுனான்ல அந்த மண்டபத்தில் வந்து கல் அடிச்சுட்டு நீங்கள் வந்துடுங்க, நான் வந்து போலீஸுக்கு சொல்லி எஃப்ஐஆர் போட மாட்டேன். இதுதான் ஒரு சிஎம் வேலையா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் பறையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார் என்ன சார் 2 நாளே பரபரப்பாக பெரிய செய்திகள் நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது திருமாவளவன் கட்சியை சேர்ந்த சிறுத்தைகளுக்கும் அதே மாதிரி புரட்சி தமிழர் கட்சி தலைவர்களும் உங்களுடைய பேனர்லாம் கிழிக்கப்பட்டதை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த பெரம்பலூரில் என்ன விஷயம் நடந்தது? எதுக்காக அந்த பேனர்லாம் கிழிச்சாங்க? என்னமோ நீங்கள் கேட்குறத பார்த்தா திருமாவளவன் நானும் சட்டையை பிடிச்சி அவர் 2 குத்து நான் 2 குத்து குத்தின மாதிரி சொல்கிறீங்க. கீழே தொண்டர்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா தலைவர்கள் உங்களுக்குள்ள ஏதாவது இருக்குன்னு தான் சார் அர்த்தம். அப்புறம் அதுதான் சொல்கிறேன், நாங்கள் 2 பேர் 3 சண்டை போட்டுக்கிற மாதிரியும் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜனங்களை இவனுங்க பண்ணுறானுங்க பாரு. எனக்கு என்னென்னா, உனக்கு பிரச்சனை நான் தானே, திருமாவளவனுக்கு பிரச்சனை மூர்த்தி தானே. மூர்த்தி வந்து 18ஆம் தேதி மாநாட்டுக்கு 17ஆம் தேதி பெரம்பலூர் போயிடுறாரு. நான் பெரம்பலூர் ரீச் ஆகும்போது ஒரு 4-4:30 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போட்ட ஒரு ஹோட்டலில், நல்ல ஹோட்டலில் தான் அதில் தங்குறேன். அதே ஹோட்டலில் ஒரு விடுதி சித்தக்காரன் வந்து தங்குறான். அடுத்து நாங்கள் ரூம் போட்ட பிறகு எங்களை பார்த்த உடனே ஐயா 7:30 இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். நாங்கள் தங்குற ஹோட்டலுக்கு 4 ஹோட்டல் தள்ளி தான் அவங்க ஒரு நிகழ்ச்சியை அன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணுறோம் ஆளுங்களை கூட்டுறதுக்கு. ஏன்னா நீ வான்னா வரமாட்டான்ல, ஒரு ஆலோசனை கூட்டம்னா அப்போ வந்தானே ஆகணும் அப்படின்னு வேணும்னு கூட்டுறாங்க. இதில் மிகப்பெரிய தவறை அந்த சம்மந்தப்பட்ட கன்சர்ன் சரக காவல்துறை தான் தப்பு பண்ணிக்கிறது தான் நான் உணர்றேன். எப்படின்னா, உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே எங்கள் கான்ட்ரவர்சியாக இருக்குன்னு நீங்கள் தெரியும்னு வச்சுங்க, இல்லை உளவுத்துறை அதை தான் சொல்லும். ஒரே ரோட்டில் ஒரு முனையில் எங்களுக்கு வந்து பர்மிஷன் நாங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டோம். நாங்கள் நிகழ்ச்சி நடத்துகிற அன்றைக்கி அதே நாளில் இன்னொரு மண்டபத்தில் எப்படி அவங்க பர்மிஷன் தந்தாங்க? ஒன்று இந்த திட்டமிட்டு இது இவங்களா செஞ்ச கலவரமாக இருக்கலாம் கூட நான் நினைக்க தோணுது. எல்லாரும் சொல்கிறாங்க, நீ சும்மா நீ நம்பாதண்ணா போலீஸை,
நீ வந்து வாங்கியிருக்க அதே ரோட்டில் எப்போ அவங்க அதே நாள் பர்மிஷன் தராங்க? இப்போ வேற ஒரு எப்போ ஒரு இடத்துல என்ன செக் பண்ணும்போது அவங்க ஏற்கனவே அவங்க நடத்துகிறாங்க, உங்கள் 2 பேருக்கும் ஏற்கனவே கொஞ்சம் உரசல் இருக்கிற மாதிரி அரசியலாக தோணுது, அதெல்லாம் இங்கே தர முடியாதுன்னு அப்படிலாம் சொல்லியிருக்கணும். வாலண்டியராக எங்கேயோ போகிறோன்னா ஏதோ வேலியில் இருக்கிறத எடுத்து இது பண்ண மாதிரி வேட்டிக்குள்ளே விட்டா மாதிரி போலீஸே இதை பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து சும்மா வெள்ளிந்திரியாக இருக்காதீங்கன்னு எனக்கு சொல்கிறாங்க. சரி, அது எப்படி வேணா இருக்கட்டும். நான் 4 மணிக்கு போயிடுறேன் சார். 4 மணி நான் பெருமா நைட்டில் ஒரு 10-11 ஆகும் தூங்குறது. இறங்கிக்கணும், ஏறிக்கணும், கீழே நின்றுக்கணும், மேலே நின்று தான் இருக்கிறேன். மறுநாள் காலை ஒரு 4 தடவை டீ சாப்பிட்ருப்பேன் இறங்கி. அதுக்கு நேர் ஹோட்டலுக்கு நேர் எதிரில் இருக்கிற டீ கடையில் கிராஸ் பண்ணி இறங்கி தான் அப்படி டீ சாப்பிட்ணும் போயின்னு வந்தேன். எல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்கல்ல, பேசின்னு போயின்னு வந்திருக்கேன். நான் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறேன் எனது அருமை விடுதலை சிறுத்தைகள் தம்பிகள். நான் அந்த கடையில் சும்மா வேட்டி கடையில் சுங்கி கடைக்குன்னு டீ சாப்பிட்றதையும் பார்க்குறானுங்களே. அதில் 2 விடுதலை சிறுத்தை பொறுப்பாளர் என்கிட்ட வந்து பேசுகிறாரு. இல்லைண்ணா இங்கே தான் தங்கிருக்கீங்களா, அதை மாநாடுன்னு கேள்விப்பட்டேனே, நான் கூட அங்கே வச்சுருக்கோம் அப்படியே விடுதலை சிறுத்தை பொறுப்பாளர் என்கிட்ட பேசுகிறாங்களே அண்ணன் தம்பி. அப்படி போகுதுங்க. நான் 11 மணிக்கு எல்லாம் ரெடியாகி 11:30 மணிக்கு லாட்ஜிலேருந்து இறங்குறேன். என்னை வந்து ஒரு 3-4 வண்டியில் வந்து பிக்கப் பண்ணுறாங்க. அப்படியே ட்ரம்ஸுலாம் அடிச்சிக்கின்னு அப்படியே போய் அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் போய் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறோம். அங்கே போலீஸ் இருக்குது. மாலை போட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு பட்டாசு அது இதுன்னு வெடி உங்களுக்கு தெரியுமில்ல எங்கள் ஆளுங்க எப்படின்னு, அதெல்லாம் ஒரு சலம்பலாங்க ஆகி அப்படி வரோம். வந்து மண்டபத்துக்கு வரோம், மீட்டிங் நகர் ஹாலுக்கு வரோம். அங்கே கொஞ்ச நேரம் கீழே பேசிட்டு அப்புறம் டைம் ஆகினேக்குதா மேலே ஏறி போயிட்டோம். கூட்டம் வந்து நிரம்பி வழிது ஒரு 500 பேருக்கு மேலே இருக்கும். அதில் பெரும்பான்மையானவர்கள் பெண்களாக இருக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் அப்படி நெட்டிக்கிட்டு உள்ளே போய் கூட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி எங்கள் கூட்டத்துக்குள்ளே 2 பேர் இருந்துக்கிறான் பொழுது. சரி, அவனும் பாருங்க தானே, நம்ம பயிலவு தானே. அப்புறம் இருந்துட்டு நம்ம கூட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நல்ல கூட்டமாக இருக்குது, நீங்கள் இப்போ பண்ணலாம் வரலாம் அப்படின்னு. முதல்ல ஒரு 2 பைக்கில் 2 பேர் 3 பேர் வந்துக்கிறாங்க. வந்து எங்கள் வாசலில் இருக்குங்களா பேனர்னா இரும்புலையாக இருக்கும், அது சும்மா இப்படி நகத்தில் கீரை கூட கீஞ்சிடும்ல, அந்த பேனரை கீழ்ச்சி என் முகத்தை கீழ்ச்சிருக்கணும். என் முகம் பார்த்தா நான் அவ்வளோ பயமாக அவங்களுக்கு என்னடா என்னன்னு தெரில, நல்லா சிறப்பாக தானேங்கிறேன். இதுமாதிரி வீட்டில் வச்சுருந்தா கூட எல்லாம் பார்த்துருப்பாங்க. அதை கீழ்ச்சிட்டானுவேன் அவங்க வீட்டில் சொல்கிறேன். அதை கீழ்ச்சிட்டு அப்புறம் அவங்க வேலையை போனால் போலீஸ் அப்புறம் நின்று உருவுறாங்க பொழுது. அப்புறம் போயிட்டாங்க. அடுத்து ஒரு பேட்ச் வருது, ஒரு 10 பேர் வரானா. வந்து கூட்டத்தை நடத்தக்கூடாது, எப்படி பர்மிஷன் கொடுத்த ஏற்பாடு மூர்த்தி வெளியே போ அப்படின்னு ஒரு சும்மா இவனுக்கு உள்ளே போகிற மாதிரியும் அப்படியே போலீஸ் மாப்பிள்ள வன மாப்பிள்ள நீ எதனா குடும்ப கையில் வேணா வாங்கிக்கிறேன் ஒரு மாப்பிள்ள அப்படின்னு சும்மா இவங்க தடுக்கிற மாதிரி தடுக்கிறாங்களாம் ஷட்டரை மூடிட்டு. அப்புறம் இவங்க சார் நான் என்ன சொல்கிறேன், ஒரு போலீஸ் ஒரு 10 பேர் இருக்கிற வச்சுங்க, அட் அ டைம் ஒரு ஃபாலோயிங் பண்ணான்னு வச்சுங்க, போலீஸு தெரிச்சு ஓடுருவாங்க. இவங்க நீ வாங்க நீ போகாத அப்படின்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளேயே 2-3 கல் எடுத்து 2 கண்ணாடியை வச்சிட்டாங்க. ஒரு ப்ரைவேட் வண்டி வந்து அந்த கண்ணாடியை வச்சிட்டாங்க. ஒரு 2 வீலரை தள்ளி விட்டு எது பண்ணிட்டாங்க. உள்ளே வந்து பெண்கள் இருக்கிறாங்க. அந்த ஒரு 300-500 பேரில் 3/4 பெண்கள். சார் நீ கல் அடிக்கிறீங்க, உள்ளே உட்காந்துரு, உன் அக்கா தானே, உன் அம்மா தானே, உன் அத்தை தானே, அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? கூட்டம் மேலே ஹாலில் இடம் இல்லாமல் நிறைய பேர் படிக்கட்டில் உட்காந்துக்கிறாங்க பெண்கள், வெளியில் நிற்கிறாங்க. நீ ஒரு கல் அடிக்கிறிய, அந்த பெண்களோட மனநிலை என்ன நிலைக்கு தள்ளப்படும்? உன் அக்கா தானே இருக்கும். ஏன்னா இப்படி சாதியை வந்து இந்த மாதிரி கேவலப்படுத்துறீங்க? உங்களால் தானே இந்த சாதிக்கு கெட்ட பேர் அவமானமே இந்த கருங்காலிகளால் தான். நான் என்ன சொல்கிறேன், உனக்கு வந்து ஆகாதுன்னா நான் தானே, நான் வெளில பஸ்ஸில் அடி மடக்கு ஆம்பளை தானே மடக்கு, அதான் அப்படி பண்ணிட்டு போயேன். அப்போ நம்ம வீட்டு பெண்கள் பறையர் பிரிப்பு சார், இப்போ தான் சார் நாங்கள் வெளியில் வரோம், என் வீட்டு ஆம்பளையே இப்போ தான் வெளில வரோம். அடுத்து பெண்கள் வந்து இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு வராங்க. மற்ற சமூகத்தில் சரசார்னு ஏறிடுவாங்க. எங்கள் சமுதாயம் என்னத்துக்கு அரசியல் கட்சி இருக்குது, நம்ம உழைப்பு தான் நம்ம கஞ்சி ஊற்றுது அப்படின்ற சித்தாந்தம் உள்ளவர்கள். உழைப்பு கஞ்சி ஊற்றலை, நம்ம உழைச்சா கூட நம்ம கஞ்சியை தீர்மானிப்பது அரசியல் தான். இன்றைக்கு தான் பெண்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் கொஞ்சம் பேர் வெளில வராங்க. ஆமாம் நம்ம சங்க கூட்டத்துக்கு போகணும்னு. அந்த ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள், வெளியில் பெரிய கலவரம் நடக்குதுன்ற மாதிரி ஒரு சீன். ஒரு 10-15 பேர் கட்டைக்கிட்டே வச்சுன்னு ஒன்றும் பண்ண மாட்டான்னு வச்சுங்க. ஊயின்னு வந்து இன்னும் ஒரே ஒரு சீன் போடல, இந்த பெட்ரோல் கொண்டு போடுவானுல
பெட்ரோல்னா என்ன இது? சும்மா கிருஷ்ணா ஊற்றி டும்முன்னு எங்கன்னா வெடிக்க வைப்பாங்க, அதுதான் பண்ணல. மற்றபடி கட்டை வச்சுன்னா அந்த 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 போலீஸ் வந்து சட்டம் போடுறான்னு வச்சுக்காரு. அப்போ படியில் உட்கார்ந்த பெண்கள் மனநிலை என்னவாக இருக்கும்? உளவியல் ரீதியாக சொல்லுங்கள். உள்ளே இருக்கிறவங்களோட அந்த உளவியல் ரீதியாக தெரியும்ப்பா, ஒன்றும் நடந்துடாது, இவங்க பார்த்துப்பாங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் நாம் போய் இன்னொரு சமூக பெண்கள் அந்த மாதிரி கூட்ட நேரத்தில் பண்ணுறோம். மனுஷனா சார்? பண்ணுவானுங்களா இவங்க? காடு வெட்டிக்குரிய என்னென்ன பேசுன டே பேசுகிற அப்படின்னாரு. என்ன ஒரு காயத்ரி ரகம் ஒரு குஷ்பு பேசுறதுக்கு புகார் கொடுத்தீங்கல்ல, போக வேண்டியதானே குருக்கிட்ட? ஒரு புகார் எவனா கொடுத்துருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு எவனா ஈப்பசா பேர் நம்ம சொந்த சாயத்தினா ஏறி மிதிக்கலாம். இப்போ என்னைய கம்ப்ளைண்ட் கொடுக்க சார், நான் கொடுக்க மாட்டேன்ட்டேன். ஹோட்டல் டேமேஜ்னா ஹோட்டல்காரர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கினா வாங்கிக்கிங்க, நான் கொடுக்க மாட்டேன். நான் என் சொந்த அண்ணன் தம்பி மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் வந்து கோர்ட்டுக்கு நடந்துக்கின்னு அவனை தண்டித்து நான் என்ன பண்ண போகிறேன்? அது எங்களுக்குள்ள பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கிறோம். திருமாவளவன் வேண்டுமென்றே ஒரு வார காலமாக நான் அடிக்க வேணும், துடிக்க வேணும், குத்த வேணும், வெட்டணும், கொலை பண்ணணும் அப்படின்னு பகிரங்கமாக வெளியே பேச ஆரம்பிக்கிறார். அவருக்கு ஒரு சரிவு அவர் ஏற்படுவதை அவர் உணர்கிறார். அதாவது தடுமாறி மூர்த்தி அடிக்கணும், யூடியூப்பில் உட்காந்து பேசிட்டு அது அரசியலா, மேக்கப் போட்ட அரசியலா, அப்படி இப்படி வந்து அங்கே காசு வாங்குறாங்க, இந்த காசு வாங்குறாங்க, அவங்கள இவ்வளோ பேர் ஏற்கிறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அடிக்கத்தானே செய்வார்கள். நீ அடி வா, ஒத்துக்கு ஒண்டி கொண்டு நின்றுமா ரெண்டு பேரும்? பாதிப்பு உனக்காச்சு எனக்காச்சியா? நீ ஆம்பளை தானே, நான் ஆம்பளை தானே, வா ரெண்டு பேரும் ஒண்டி கொண்டு நின்றுப்போம். இதால் எதுக்கு வந்து எங்கள் சமூக பெண்கள் பாதிக்கப்படணும்? எங்கள் சமூக ஆண்கள் ஏன் பாதிக்கப்படணும்? உன் முன்னாடி இருக்கிற அப்பாவி ஏன் ஆள் எதுக்கு பாதிக்கப்படணும்? மாதிரி பேசுகிற. திமுகவை காப்பாற்றுவதற்கு எத்தனை உயிர்களை வேண்டுமானாலும் பலி கொடுக்க தயார். 1450 கோடி அமைக்க வச்சிருக்கிறதா சொல்கிறாங்கல்ல. உன் ஃபேமிலி உன் சொந்தக்காரன் வந்து சாவட்டும் திமுகவை காப்பாற்றுவதற்கு. ஏன்னா இந்த கோடிக்கணக்கான சொத்துக்களை திமுகவால் தான் நாங்கள் சம்பாதித்திருக்கிறோம். அதனால் திமுகவுக்காக நாங்கள் உயிரை கொடுப்போம், நீங்கள் சாவுங்க அவங்க வகையரா. என்ன மாசத்துக்கு நாங்கள் சாகணும்? இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. பறையர்கள் சுயசாதி பற்று வந்துடக்கூடாது, பறையர் சாதி பற்று வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு பிரச்சனையே. ஏன்னா பறையர் சாதி பற்று வந்துட்டா எங்கள் சமூகத்துக்கு நீ என்னப்பா செஞ்சேன்? எங்களை வச்சு சீட்டு வாங்கினேன், பறையர் சமூகத்துக்கு நீ எத்தனை கொடுத்த சொல்லு? நீ பறையர் சமூகத்துக்கு என்ன இதெல்லாம் செஞ்சு சொல்லு? ஏசி தம்பரின்றிய நீ பறையருக்கு என்ன பண்ண சொல்லுன்ற ஒரு கேள்வி இன்றைக்கு பல பேர் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். திராவிடத்தில் அண்ணன் மணி சொல்கிற மாதிரி அண்ணா அறிவாலயத்தில் கட்டி இருக்கிற அல்சேஷன் நாய் 100 நாய் வளர்க்குதுனார்ல கூட்டணின்ற பேரில், என்னத்துக்கு அது? எதுக்கு நம்ம எஜமானருக்கு குலைக்கணும்? உனக்கு கிடைக்கிற எலும்பு துண்டுக்காக எதுக்கு குலைக்கணும்? இப்போ நம்ம சூர்யா இருக்கார்ல, நம்ம ஒரு திருச்சி சிவாவோட பையன், ஒரு வீடியோ பார்த்தேன். நாக்கு அப்படின்னு சாகலாம், யாரா நாய், எவனா எலும்பு துண்டு கலையிறான் அப்படின்னு திரும்ப கண்ணாமனான்னு பேசி வைக்கிறாரு. ஏன்டா மூர்த்தி பேசினா நொட்டு தின்றிய? நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். அது பேசுறது சரி தவறு அது அவரோட பார்வை இருக்கட்டும். என்ன பிடிக்கிட்டீங்க சொல்லு? டேய் அசோக் நகர் ஆஃபீஸர் நான் ஒத்தல வரேன்டா, என்ன பிடிக்கிட்டுடா நீ அப்படின்னு ஒரு வீடியோ வருது சார். என்ன பிடிக்கிட்டானுங்க ஒன்றுவா போயிடுவா? பொம்பளை பிள்ளைங்க பாவம் குழந்தைங்க வந்து உட்காந்துக்குது, அங்கே வந்து கல் விட்றான் சார். கல் விட்றான் எப்போ தரமா விட்றான்? 12:30. ஒய் திஸ் 12:30? பிகாஸ் ஆஃப் 12 o'clock கடை ஓப்பன், அதுக்கப்புறம் பாட்டில் ஓப்பன், ட்ரிங்கிங் கம்மிங். இப்படி தான் உங்களுக்கு சொல்லணும். மது குடித்த மங்கிங்க வந்து குடிச்சிட்டு ஃபுல்லாக சலம்பல் நிற்க முடியாத போதை பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பேட்ச். இந்த கடலூரில் ஒருத்தர் இருக்கிறார் மேயர், அவர் பச்சையாக பார்த்தானா மேய்ஞ்சிருவார். அவர் ஏகப்பட்ட மேய்ச்சல் பண்ணிக்கிறாரு, என்றைக்கு மாட்டுறாருன்னு பார்ப்போம். எதுவும் அப்படி இருந்துடக்கூடாது பழிச்சுன்னு உடனே மேய்ஞ்சிருவார். அந்த மேயர் தலைமையில் துணை மேயர் அவர் தலைமையில் அப்படியே திருமாவளவன் தம்பிகள் நாங்கள், திருமாவளவன் தம்பிகள் நாங்கள். தம்பி இல்லைடா நீங்களாம். அதில் பல பேர் எனக்கு தெரியும் மாமா, பல பேர் மச்சான். கக்கூசில் மானம் போன கம்முனாட்டிங்க, கக்கூசுக்குள்ளே மானம் போன கம்முனாட்டிங்க. இதை எடுத்து நாங்கள் மூர்த்தியை அடித்து விரட்டி விட்டோம். ஏன்னா நீ பிச்சு போடுறியே, அதில் அம்பேத்கர் இல்லை, என் கொடியில் ரெட்டமலை சீனிவாசன் தான் இருப்பார். அதை பிச்சு காலில் மெரிக்கிறியே, உன் தாத்தன்லாம் அவன். உனக்கு பிரச்சனை மூர்த்தி தானே, ரெட்டமலை சீனிவாசனா? சொல்லுங்கள். நீலக்கல் போட்ட பரப்புள்ளையான்னு கேட்பான்ல, அந்த நீளத்தை போட்டு காலில் மெரிக்கிற, பிச்சு கடாசுற, நீங்களாம் எவனுக்குடா பிறந்தீங்க? இதை இப்போ சொல்லுங்கடா, என்னது இது உங்கள் அரசியல்னா?
சார் எனக்கு உண்மையிலே இப்போது எனக்கு அந்த சந்தேகம் வந்துடுச்சு சார். என்கிட்ட பல பேர் ஏம்மா அவர் என்ன திம்மா வாழ்வாம தெலுங்காராம நீ போய் சொல்கிறியோ அப்படி இல்லை உனக்கு விவரம் தெரியலையோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போட சொன்னேன் பாரு, அவர் காடு வெட்டி குரு கூட பண்டாரன் கிளிஜோசியம் பார்க்குறவன் தான் சொன்னார். அவர் கூட தெலுங்காரன்னு சொல்லலை. எனக்கு தெரியுங்க அவர் பறையர் தாங்க. யோ சும்மா நீ வந்து போய் பேசுறியா அப்படின்னாங்க. இப்போ நடக்கிற சூழலெல்லாம் பார்க்குற பொழுது தமிழ்ச்சாதிகள் ஒன்றுபடக்கூடாதுன்னு யார் நினைப்பான்? தமிழர் அல்லாத தானே நினைப்பாங்க. அப்போ தமிழ்ச்சாதிகள் ஒன்றுபடக்கூடாதுன்னு எங்கள் அண்ணன் நினைக்கிறாருன்னா அப்போ அவர் தமிழராக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லையோ என்ற அச்சம் எனக்கு இன்றைக்கு எழுந்திருக்கிறது. ஒரு காலத்தில் அண்ணன் வந்து திம்மவாளு தானோ தெலுங்காரு தானோ தமிழர் இல்லையோ அப்படிங்கிற எண்ணம் வருது. ஏன்னா திராவிடத்தை யார் தமிழகத்தில் தூக்கி பிடிக்கிறார்கள்னு பார்த்தா அவர்கள் தெலுங்கர்களாகத்தான் இருக்கிறார்கள். தெலுங்கர் முழுக்க திராவிடர்னு நான் சொல்லலை. ஆனால் திராவிடம் பேசுகிற எல்லாருமே தெலுங்கராக இருக்கிறான். அப்படின்ற போது திராவிடத்தை என் உயிரை கொடுத்தேனும் காப்பேன் அப்படின்னு என் உயிரை இல்லை பல உயிர்களை கொடுத்தேனும் விடுதலை சிறுத்தைகள் பறையர்கள் பல உயிரை கொடுத்தேனும் திராவிடத்தை காப்பாற்றுவோம்னு சொன்னால் தெலுங்காரன் நம்மளை வாழ வைக்கிறது, அவங்க வாழ்கிறதுக்கு நம்மளை பலி கொடுக்குறாங்க பொழுதோன்ற பேச்சு இன்றைக்கி பரவலாக பேசப்படுகிறது. அதன் அடிப்படையில் திருமாவளவன் 100% தமிழர் அல்லாதவராக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு இப்போது என்ன தோணுது. புரியுது சார். அந்த பிரச்சனை நடக்கும்போது வந்து இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்க? இந்த விஷயங்கள் வந்து திருமாவளவன் தெரிஞ்சு தான் இந்த விஷயங்கள் நடந்ததா? அதுதான் சொல்கிறேன்னா ஒரு வாரமாக அவங்க அடிங்க பிடிங்க குத்துங்க வெட்டுங்கன்றார்ல, அதால் அது அவருக்கு தெரிஞ்சு தான் நடந்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் அது கொஞ்சம் நெகட்டிவாக போய் நின்று போச்சு. இவனுங்க வந்து எதையோ பிடிக்க எதுவாக மாறி அது நின்று போச்சு. இவனுக்கு எதை வந்து அடிச்சு மிரட்டி உருட்டிடலான்னு நினச்சானுங்க. அது எல்லா பத்திரிகைகளிலும் விசிகா புரட்சி தமிழும் பறையர் பறவை மோதல் அப்படின்னு வந்துடுச்சு. சரி பார்த்துருவோம் அப்படின்ற நிலைக்கு நாங்களும் வந்துட்டோம். அப்போது இப்போ விடுதலை சிறுத்தைக்கு மாற்றாக இப்போ ஒரு வாரமாக இந்த யூடியூப் சேனல்லாம் போடுறதில்ல, இதற்கு மாற்றாக இது வருகிறது, இதை ரீப்ளேஸ் பண்ணி இது வருகிறது, திருமாவை ரீப்ளேஸ் பண்ண மூர்த்தி வருகிறார் அப்படிலாம் போட்டாங்கல்ல, அது இன்றைக்கி உண்மையாகி போச்சுல்ல. இப்படி சொல்லட்டுமா, ஒன்றுமே இல்லாத பிஜேபியை இதோ வருது அதோ வருது இதோ வருது இதோ வந்துச்சு அங்கே வந்துச்சு இப்படி வந்துச்சு மேலே தொங்குச்சு கீழே தொங்குச்சு அப்படின்னு சொல்லி திருமாவளவன் மட்டும்தான் பிஜேபி வளர்த்தான். திருமாவளவன் கண்டு பிஜேபி பற்றி பேசலைன்னா ஒருத்தனையும் ஆறாவது பற்றி ஒன்று கண்டிருக்க மாட்டாங்க. இன்னும் பல ஆண்டுகளாகும். அண்ணாமலை இன்னும் பல ஆண்டுகள் பாடுபட்டு கட்சியை வளர்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார். மாற்றமாக இருந்திருக்காது. இவரா என்னடா சட்னி காரமாகுது, எல்லாம் பிஜேபி, அது பிஜேபி முழகாது. ஏடா உப்பு கறிக்குது, அது பிஜேபி கடல்லேருந்து வந்த உப்பு, அதால் அது கறிக்குது. எப்படி ஏன்டா கொட்டாய் வருது, அது பிஜேபி. இன்னும் வேறு எதனா வந்தால் அதுவும் பிஜேபி. இப்படி சொல்லி சொல்லி வளர்த்தாருல்ல. இன்றைக்கு எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் அவர் தான் சார் சொன்னார், ஏதாவது நடந்துருச்சுன்னா பிஜேபி உள்ளே வந்து பார்த்துக்கிடுங்கன்னு சொன்ன ஆரம்பிச்சு அந்த வார்த்தை அவர் தான் சார் ஆரம்பிச்சார். அப்படி ஆச்சு இல்லை. இன்றைக்கு நேரடியாக நம்மை பேசி இன்றைக்கு பார்த்துருவோம் அப்படின்றாரு. சரி நான் பார்த்துப்போம், நீ இப்போ பெரம்பலூரில் தானே பார்த்துப்போண்ணே, நான் சிதம்பரத்துக்கு வரேன், இல்லை கடலூருக்கு வரேன், மதுரைக்கு வரேன், பார்த்துப்போம். நம்ம வந்து நான் வந்து பிற சாதி கூடவே நட்பு வேணும்னு சொல்கிறேன். அப்படி பேசுகிற மூர்த்தி ஒரு சுய சமூகத்துக்குள்ளே சண்டை போடணும்னு நான் நினைப்பேன். சத்தியமாக என் கனவுல நான் நினைக்க மாட்டேன். உடனே புகார் கொடுங்க, நான் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? என்னத்துக்கு நம்ம அண்ணன் தம்பி ஏதோ வந்து டாஸ்மார்க் 1 மணிக்கு திறந்துருந்தா 1:30 மணிக்கு பிரச்சனை நடந்திருக்கும். இந்த திராவிட கும்பல் 12 மணிக்கு கடையை திறந்தது, அதால் 12:30க்கு பிரச்சனை நடந்தது. இதில் ஒன்று புகார் நான் கொடுக்க மாட்டேன்னா அந்த ஹோட்டல்காரர்கிட்ட புகார் கொடுத்து, ஏன்னா அவருக்கு டேமேஜ் இல்லை. ஒரு ஃபேன் அடிச்சுக்கிறானுவோ, அந்த ஒரு டியூப் லைட்டு, அந்த கிளாஸு, அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான கண்ணாடி மாளிகை தானே, அது உடைச்சிருக்காங்க. அவர் புகார் கொடுத்துருக்காரு. அந்த கன்சர்ன் இன்ஸ்பெக்டர் வந்து சிஎம் எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்ட்டார். ஏப்பா திராவிட மாடல் உனக்கு இதான் வேலையா? நான் 12 மணிக்கு கடை திறப்பேன் கண்ணுங்களா, கொஞ்சம் நடக்கிற மாதிரி, கொஞ்சம் தள்ளாடுற மாதிரி போதை. ஆனால் நீங்கள் வந்து டப்புன்னு கீழே வந்து மட்டையிடக்கூடாது. அப்படியே தள்ளாடி அங்கே போகிறோம். அந்த அளவுக்கு கொஞ்சம் குடிங்க. அன்றைக்கி கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் தரேன், குடிச்சிட்டு போய் திராவிடத்துக்கு எதிராக மூர்த்தி பேசுகிறான்ல அந்த மண்டபத்தில் வந்து கல் அடிச்சுட்டு நீங்கள் வந்துடுங்க, நான் வந்து போலீஸுக்கு சொல்லி எஃப்ஐஆர் போட மாட்டேன். இதுதான் ஒரு சிஎம்முக்கு வேலையா? இவனுக்கு போய் அந்த இன்ஸ்பெக்டரு சிஎம் எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் பேரையும் கெடுத்து எதுக்கு பாவம் அந்த மனுஷன் எங்கேயோ இருக்கிறாரு,
இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னாரா, மூர்த்தி 18ஆம் தேதி பெரம்பலூரில் போடுறான் 4 கல் விடுங்கன்னு. விட்டா அந்த கல்லே அண்ணா அறிவாலயத்தை தான் கொடுத்து விட்டாங்க. நீ போடுற பார்ப்போம். என்னை போட்டால் அண்ணா அறிவாலயத்து மேலே கேஸ் போட்ட மாதிரி கூட இவங்க சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்புறம் நாங்கள் எஸ்பி பார்த்து எஸ்பி வர சொன்னார் பொழுது எஸ்பியும் கம்ப்ளைண்ட் கேட்டிருக்காரு. சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க விரும்பலை, எங்கள் பொறுப்பாளர் நாங்கள் கொடுக்க விரும்பலை, என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இல்லை இது போலீஸ் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்திருக்காங்க, ஏன்னா பிரச்சனை வரும்னு எஸ்பி இருக்குன்னு சொல்லி இந்த அதிரடிப்படை அது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே அங்கே லோக்கலில் இருந்த போலீஸ் இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களுக்கும் லோக்கல் பொறுப்பாளருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, எதனா பஞ்சாயத்து அது இதுன்னு, அதில் எல்லாம் நம்ம பிள்ளைங்க தானே சொன்ன கேட்டுங்க அப்படின்னு. சார் ஒன்று ஆல் கோயிங் ஸ்மூத் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. ஸ்மூத்துன்னு தான் இப்படி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டுருங்க, ஏன்னா இப்போ பொருள் டேமேஜ் ஆகிருக்கு, பிபிடி போட்டு தான் ஆகணும். அங்கே ரோட்டில் என்ன காரு ஏதோ பைக்குலாம் அடிச்சுக்கிறாங்க, அப்போ அது போட்டு தானே ஆகணும். சரி போடலன்னா நம்ம திராவிட மாடல் கணக்கில் சேர்த்த வேண்டியது தான். அந்த காலத்தில் காந்தி கணக்கு இருந்து தெரியுமா, சாப்பிட்டு காந்தி கணக்கில் எழுதிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ திராவிட மாடல் கணக்கு ஒன்று இருக்குது. ஏய் காசா கேட்குறா, யாரா கேட்குறா அப்படின்னு திராவிட மாடல் கணக்கு இருக்குல்ல, அதில் சேர்த்துருவோம். ஆனால் இவனுங்க எப்படி அதை மிஸ்யூஸ் பண்ணுறானுங்க பாருன்ற. ஒரு கூட்டணியோடு இருந்து கொண்டு முதல்வருக்கு இதான் வேலையா? இவனுங்க எங்கே ஓடுறானு எங்கே கல்லூரானு பார்க்குறது தான் முதல்வருக்கு வேலையா? அப்போது காவல்துறை இது எப்படி பப்ளிக்கை அதை திசை மாற்றுறாங்க பாருங்கள். அநேகமாக எஸ்பி வடநாட்டுக்காரர், அதனால் நடவடிக்கை நேர்மையாக இருக்கும், பாருங்கள். ஓகே சார், அதே மாதிரி இப்போ ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆகுது சார். அதாவது பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு 2 பேர் பைக்கில் போயிட்டு உரசும் போது ஒரு சின்ன பையன் 2 பேர்த்த தாக்குறாரு சார். அந்த 2 பேருமே சிறுத்தைகள்னு சொல்கிறாங்க. உண்மையிலே விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களா அவங்க? அதாவதுங்க, திமுக கொடி கட்டியதான் அவர் திமுக காரர்கள் இல்லைன்ற மாதிரி, இல்லை திமுக கொடி கட்டியவர்கள் ஏதோ டோலில் போகிறதுக்காக பண்ணுன்ற மாதிரி. இன்றைக்கி ஊரில் வம்படிக்கிறவன், திருடுறவன், சொம்பு திருடுறவன், பொம்பளையை கைப்பிடிச்சிருக்கிறவன் எல்லாம் அந்த விசிகா பேரை யூஸ் பண்ணிடுறான். அதுக்கு என்ன காரணம்னு நான் நினைக்கிறேன்னா, உண்மையிலே அவர்கள் விசிகா காரர்களோ இல்லையோ, விசிகா என்று சொன்னால் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது என்பது தான் இது காட்டுது. இது ஒட்டுமொத்தமாக சமூகத்துக்கு எதிராக, நம்ம ஆட்சிக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக, அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கெட்ட பேரை உண்டு போயிடும்னு போலீஸ் நினைக்கல. என்னத்துக்கு இவங்க கூட்டணி கட்சி ஆகிறான், சலம்பல் பண்ணுவானே என்னத்துக்கு, ஆனால் அவனை பிசிஆர்ன்னுவானுவான், எதுக்கு நமக்கு என்ன மாசுரு ஏன்னா போட்டோம் அப்படின்னு இந்த ஆட்சியை போலீஸே அடுத்த தடவை வர விடாமல் பார்த்துக்கும். உண்மையில் இப்போ கூட்டத்தில் இருந்தாங்கல்ல, இப்போ அந்த ஒரு கிட்டத்தட்ட இருந்த ஒரு 400 பேருக்குள்ள ஒரு 250 பேர் பெண்களாக இருந்திருப்பாங்க. அதுக்கு சொல்லுமில்ல காலத்துக்கும், படுப்பா எங்கள் ஊர் தாலி அர்த்தவனுவான் உள்ளே உட்காந்தவனா கல் அடிக்கிறானுங்கப்பா, அவன் சாண்டா குடிச்சவன் என்னென்னோ கழுவி ஊற்றுறான், கவர்மெண்ட் காதில் பஞ்சை வச்சுருக்கிறானுவான். அந்த பிள்ளைங்க மீட்டிங் கூட ஆரம்பிக்கல, அப்போ தான் ஆரம்பிச்சு 2 பேர் பேசினுக்கிறாங்க. ஏதாவது அந்தால கண்ணாமண்ணான்னு பேசியிருந்தா கூட, பேசுகிற நேரத்தில் ஏன்பா பேசுகிற அப்படி இப்படின்னா கூட சரிப்பா, ஒன்றுமே பேசலை, ஏதோ 2 பேர் பேசியிருந்தாங்க, வாங்க வாங்க எல்லோரும் வாங்க போங்கன்னு. அதில் போய் கல் விட்றானுங்க கம்யூனிட்டிங்க, அப்படி ஜனங்க பேசுவாங்க பேசுங்க. டேய் இந்த சாபம் இதெல்லாம், அதாவது இந்த சுடுகாட்டு பாட்டிலோட தாயை பழித்தவன், தாயை அது அழித்தவன், தலை சுமக்க வியாபாரிகிட்ட விலையை டிஸ்கவுண்ட் பண்ணி கேட்டவன், இவெல்லாம் நரகத்துக்கு போவான்னு சொல்லுவாங்க. உன் தாய் தானே அங்கே நடக்கட்டா. திருமாவளம் தான் தெலுங்காரனா, நீங்கள் கூட வாரா தெலுங்காரனோ, நம்ம சமூகம் தானே இது. முடிவே பண்ணிட்டீங்களா சார்? ஆமாம், ஐ கேம் டு கன்க்ளூட்ஸ் தட் டெஃபினெட்லி ஈ பிகேம் ஏ தெலுங்குவாதி. ஓகே சார், அதே மாதிரி கடைசி ஒரு கேள்வி சார். இந்த வடநாடு பிரச்சனையில் இப்போ என்னென்ன விஷயங்கள் தெரியல சார், ஆனால் திருமாவளவன் போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லாமல் சிபிசிஐடி இது இந்த வழக்கை நீங்கள் மாற்றணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்கீங்க. சிபிசிஐடி போலீஸ் இல்லையா? அது தெரியல சார், அதையும் அவர் அப்போ ஏன் சார் அவர் மாற்றணும்னு கேட்குறாரு. என்ன பிரச்சனை சார் வடகாட்டில்? சார் முதலில் வடகாடு பிரச்சனை வேண்டுமென்றே அந்த மாவட்ட நிர்வாகத்தாலும் இல்லை அரசால் கூட சொல்லிக்கலாம். ஏன்னா அது ஒரு நீண்ட கால பிரச்சனை. கிட்டத்தட்ட 2000 கேஸ் போட்டு 2015 திரும்பவும் கேஸ் போட்டு ஒரு பீஸ் மீட்டிங் போடுறாங்க. பீஸ் மீட்டிங் போகிறவங்க என்ன பண்ணணும், நீயும் போகாதுன்னா என் வீட்டு இடத்துல நீயும் போகாத அவனும் வரமாட்டான் அப்படின்னு ஒரு கோயிலை மூடி வைப்பது எப்படி சரியாக இருக்கும்? 18 பட்டியில் இருக்கிற மற்ற ஊர்கள்லாம் அவனுக்கு ஒரு கோயில் கூப்பிட்டுக்கிறாங்க. பறையர் சமூக மக்களுக்கு அந்த அடைக்கல அந்த ஐயனார் கோயிலுக்கு 2 போத் பார்ட்டி உள்ளே போகக்கூடாது, பீஸ் மீட்டிங்கில் நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு கோயிலை மூடி வச்சிட்டா நீ அந்த கோயிலையும் விட மாட்டுற.
இப்போ கல்யாணம் பண்ண அந்த கோயிலுக்கு போனால் 6 மணிக்கு அதை பூட்டி வச்சுட்டு எடுத்துன்னு போயிடுறான். அப்போ அதுக்கும் விட மாட்டேறான், இதுக்கும் விட மாட்டேன்னா அப்புறம் என்ன அர்த்தம்னா அந்த பசங்க அவங்களா அதை க்ளீன் பண்ணி சாமி கும்பிடுவோன்றாங்க. நீ ரெவன்யூ என்ன பண்ணணும்? டக்குன்னு போய் இப்போ பூட்டினது எதுக்கியா? 2 பேரும் சமாதானம் பண்ணுறது தானே. பண்ணியா 6 மாதம் அப்படின்னா இப்போ எத்தனை நாளைக்கு தான் பொறுப்பான்? இந்த கலவரம் பொதுவாக 3 மணிக்கு ஆரம்பித்து 6-7 மணிக்கெல்லாம் தேரோட்டம் முடிஞ்சிருமா. இந்த தடவை 10 மணிக்கு தான் முடியுது தேரோட்டம். அப்போது காலனி மக்கள் என்ன சொல்கிறாங்க, இது வேணும்னே திட்டமிட்டு ஏதோ செஞ்சுருக்காங்கண்ணே, இல்லைன்னா இது நடக்காதுண்ணே. ஏதோ வந்து கேட்டால் வெளியில் வந்து பெட்ரோல் பங்கில் தகராறு, ஒயின் ஷாப்பில் தகராறு அப்படின்னு இந்த திசை திருப்புறாங்க. முதல்ல ஒரு 3 பேர் வந்தால், அப்புறம் பிரச்சனை பண்ணி அவங்கள உள்ளே வச்சோம். அப்புறம் எஸ்பி இருந்தார், டிஎஸ்பி வந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வந்தாங்க, அவங்கள பிடிச்சி உள்ள வச்சோம். டிஎஸ்பிக்கு அடி விழுந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ டிஎஸ்பி ஸ்பாட்டில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெருந்திரள் வந்தோடனே அதிரடிப்படை வந்தது. ஒரு போலீஸ் வேனில் போலீஸ் நிறைய பேர் வந்தாங்க. இந்த கூட்டத்தை பார்த்தோடனே அந்த கூட்டம் தலை தெரிச்சு ஓடி போச்சு. போலீஸ் ஓடலாமா? இல்லை. இந்த பிரச்சனை இந்த மாதிரியே மோட்டிவாக நடந்துனுக்குது. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து பிரச்சனை கொஞ்சம் சீரியஸ் ஆகுது. வந்து அப்போது என்ன பண்ணலாம், ஒரு 50 போலீஸ் அங்கே ஏற்கனவே போட்டிருந்தா அன்னி நிகழ்ச்சி முடிஞ்சு அடித்து எல்லாம் முடித்த பிறகு 500 போலீஸ் தேவையில்லை. அதான் நாங்கள் என்ன சொல்கிறோம், இன்றைக்கு வந்து ஒவ்வொரு கோவில் திருவிழா நடக்கிற போது இந்த பிரச்சனை அசால்ட்டாக இப்போ நடக்குது. இப்போ என்ன நினைக்கிறானுன்னா, சார் மாப்பிள்ள எங்கள் ஊரில் ஒரு காலனிங்காரனை உள்ள பார்த்துக்க, இன்னும் அவங்க ஊரில் எல்லாம் விட்றீங்க, நம்ம ஆனங்கட்டணும்லாம் அப்படின்னு ஏதோ 1-2 நாய் இதை தூண்டி விடுது சார். ஒட்டுமொத்த சமூகம் எதிர்த்து நிற்கிற மாதிரிலாம் இல்லை சார். ஏதோ இந்த சாதியில் ஒருத்தர் 2 பேர், எங்கள் ஊரில் தட்டுறது தெரியுங்களா, பொட்டப்பயிலோடா நீங்கள் ஏன்டா அவனுங்களாம் விட்றீங்க அப்படின்னு எவ்வளோ ஏதோ செய்கிறாங்க சார். அதனால தான் இந்த நிகழ்வு நடக்குது சார். ஏன்னா போன வருஷம் இந்த கலவரம் இல்லையே, சின்ன பிரச்சனை அடிதடி சிறை கேஸ் அதெல்லாம் நடந்து இவ்வளோ பெரிய ஒரு மாப் தாக்குதல் இது வரைக்கும் நடக்கலை சார். இங்கே தமிழர் ஒற்றுமை இங்கே ஒரு அணியில் வருதுன்னு அவங்க முத்திரை இருக்கும், இல்லை மற்றவங்களுக்கோ இந்த காலனிக்காரங்களுக்கும் பறையருக்கும் சண்டை மூட்டினா ஏதோ திட்டமிட்ட சதி நடந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால தான் அந்த தேரோட்டத்தை கடைசியில் நிறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான அரசியல் இருக்கிற ஒரு முக்கியமான நபர் அங்கே இருந்திருக்கிறார். இப்போ இதெல்லாம் திட்டமிட்ட சதியாக தான் வந்து காலனிக்காரங்க எங்கள் பறையர்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆஃபீஸில் இது ஹாஸ்பிட்டலில் பார்த்தபோது கூட பெண்கள்லாம் அடிச்சிருக்காங்க, வயசானவங்களாம் அடிச்சிருக்காங்க, படிக்கிற பசங்களாம் அடிச்சிருக்காங்க. இப்போ எதுக்கு இவங்க அடி வாங்கினாங்க, என்ன கலவரம்னு வெளியில் போலீஸ் சொல்ல மறுக்குது. ஒயின் ஷாப் கலவரன்றது, பெட்ரோல் பங்க் கலவரன்றது. இந்த சூழலில் எங்கள் அண்ணன் வந்து அங்கே போய் 1.5 மணி நேரம் எல்லாம் கேட்டால் என்னப்பா 1.5 மணி நேரம் தலைவர் பிச்சு உதிட்டார், இல்லை உதிரி என்னப்பா கட்டினாரு, என்ன கருமமோ. அதாவது வேங்க வேலை சொன்னாங்கல்ல, சிபிஐ மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. முதல்ல சிபிசிஐடி நல்லா விசாரிக்குது, அப்புறம் சிபிஐ மீது நம்பிக்கை இல்லை, ஆனாலும் சிபிஐ விசாரணை வேண்டும். சிபிசிஐடி மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் சிபிசிஐடி விசாரிக்கும். என்ன கதை இது? சிபிசிஐடி யாருக்கிட்ட இருக்குது? தமிழக அரசு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், கோயிலில் பிரச்சனை வருதில்ல, ஒரு திருவிழா கண்காணிப்பு மற்றும் வழிநடத்தல் குழு ஒன்று போடுங்க ஒரு மாவட்டத்துக்கும். என்ன பிடுங்கிறதுக்கு அதிகாரிங்க இருக்கிறாங்க. அப்புறம் போன பிறகு என்னத்தை பிடுங்க போகிறீங்க? ஒரு குழுவை போட்டு திருவிழாவா அந்த குழு அந்த போய் அந்த திருவிழா அந்த கோயில் சம்மந்தப்பட்டவங்களாம் ஆய்வு பண்ணும். ஆய்வு பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பீஸ் மீட்டிங் மாதிரி போட்டு, எப்பா இன்னென்ன வழிகாட்டுதல் நிறுவனி தரோம், இதுபடி நீங்கள் திருவிழாவை நடத்தணும், இதில் ஏதாவது நாங்கள் மேற்பாளராக வருவோம், இதில் ஏதாவது வந்து நீங்கள் வந்து இதை மீறி நடந்தீங்கன்னா உடனடியாக திருவிழா நிறுத்திடுவோம், சீலை வச்சிடும் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மேற்பார்வையாளரை போட்டு ஒரு 10-50 போலீஸை போட்டு அழகாக நடத்தலாம் சார் திருவிழாவை. அதை விட்டுட்டு அடித்தடியான பிறகு 500 போலீஸை கொண்டு போகுது, மார்ச் பீரியட் பண்ணுறது, அவங்கிறது இவங்கிறது உருட்டுவாங்கிறது. கடைசியில் யார் லூசர், யார் பாதிக்கப்பட்டவங்களாம் எல்லாமே பட்டியல் சமூக மக்கள், குறிப்பாக பறையராக இருக்கிறாங்க. அப்போ எப்படி இவங்களுக்கு மற்றவங்களோட ஒரு இணக்கம் ஏற்படும்? இப்போ அடித்தா பிசிஆர் கேஸு, சரி அந்த பக்கம் எப்படி வந்து என்னவோ 4 பேர் சண்டை போட்டான், அப்புறம் இதுக்கு போய் என்னையா எல்லாம் தப்பியா, எல்லாம் ஒன்றுமன்னா அந்த ஜனங்க தானே அப்படின்ற நிலை மாறி அப்புறம் கேஸு அது இதுன்னும் போது இதில் பார்த்துக்கொண்டா அவங்களுக்கு 25 வீட்டுக்காரனுவா நம்ம 2000 வீடுக்குறோம் பார்த்துப்போம். அப்போ இந்த உள்முரணை இது பெரிதுபடுத்துகிறதோ, இது வேண்டுமென்று திட்டமிட்டு செய்யப்படுகிறதோ சார்? இப்போ நாம் சீமானா நானும் முதல்வராக இருக்கோம் சார், விட்டுருவோமா சார் நாங்கள்? இந்த மாதிரி விடுவோமா? பேத்துட மாட்டோம், ஊர் அமைதியாக பார்த்துக்க, வாயை உடச்சிருவோம். என்ன பண்ணிக்கிறீங்க? இன்னும் நீ பெரிய கோட்டீஸ்வரன், அவர் இன்னும் ஒன்றும் இல்லை, அது 2 பேரும் கோவணம் கட்டுன்னு போகிறவன் பாங்களா அப்படின்னு அந்த
உங்களுக்குலாம் என்னடா பிரச்சனை? எங்கள் பெரியப்பாவும் ஒரு போலீஸ்கார். அப்போ கடைசியாக எங்கள் சொந்த ஊரில் போலீஸாக இருந்தார். அப்போ சண்டை கட்ட பொண்ணு வரணும்ல, எல்லாம் எங்கள் ஆளுங்களுக்கு தானே இருப்பானுங்க. ஸ்டேஷனில் உட்காந்துருப்பாங்க. ஏய் என்ன, ஏய் என்ன வாங்க, வெளில கூட்டும் வரான். ஏன்டா அப்படி சாதிக்குள்ளே ஏன்னா அப்படி வச்சுக்கிங்க? ஒரு பால் வாங்கி ஒரு பால் வாங்கி 2 கிளாஸில் ஊற்றிட்டு, சரி தான் குடி, பாலை குடிச்சிட்டு பகன் என்னைக்கு அனுப்போ வண்டிங்க போலீஸ் ஸ்டேஷன் கேஸுன்னு கோர்ட்டுக்கு படியாருன்னு தான் தெரியும். அப்போது அந்த சொந்த சமூக மக்கள் இல்லை, நமக்கு எதிரில் இருக்கிற இன்னொரு சமூக மக்கள், ஒரே ஊருக்காரன், என்னத்துக்கு சண்டை போட்டு கோர்ட்டுக்கு போவானே அழகான அப்படின்ற எண்ணம் அவருக்கு வருது இல்லை? அந்த எண்ணம் தமிழ் மண்ணில் இருக்கிறவனுக்கு வரும் சார், எனக்கு வரும் சார். நாங்களாம் முதல்ல அந்த மாதிரி நடந்துருமா? அதால் இது அரசின் பார்வையில் ஒரு மாற்றம் வரணும் சார். எல்லாத்தையும் ஓட்டாக பார்த்துடக்கூடாது சார். சிலது உயிராகவும் சிலதை உணர்வாகவும் பார்க்கணும் சார். எல்லாத்தையுமே ஓட்டாக பார்த்தீங்கன்னா எப்படி சார்? இப்படி தான் நடக்கும் சார். அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்களோட பொன்னான கருத்தை இளைய பாரதம் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்.